வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை நங்கநல்லூரில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவையே கலங்க வச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சாய் சில்க்ஸோட ஓனர் அப்படின்னு சொல்லப்படுற ராஜியோட மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து சமூகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு குடும்பத்தில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் தனியாக பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுலேயும் ஜெயிச்சு இன்னைக்கு நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் ராஜி பண்ணின அந்த சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற விஷயமும் சரி, அவங்க குழந்தைங்களோட ஸ்டடீஸ், அவங்க அவங்க குடும்பத்தில் பண்ணின கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு வெற்றி நடப்போட கூடிய அந்த ஸ்டேஜில் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாராலையுமே மனதை வைக்கிற அளவுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து சின்ன திரை நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட சாரியை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய் சில்க்ஸோட ரெடி டு கோ சாரீ வந்து அந்த 5 மினிட்ஸில் கட்டுற சாரீ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் உமாரியாஸ் மேமோட ரொம்ப நெருங்கின தோழியாக இருக்காங்க சாய் சில்க்ஸ் ஓனரான நம்ம ராஜி. இந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது மொத்த திரையுலகையே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது, அது மட்டும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஸ்னஸ் சைடில் இருக்கிற மற்ற பெண்களுக்கும் இது ஒரு ஆட்டத்தை காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய சொந்த கணவராலேயே துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிற ராஜி, அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்திருக்கிற இன்னும் ஒன்று பிற்போக்குத்தனமான முடிவு அப்படிங்கிறது அவங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பலருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த சண்டை, அதாவது அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு ஒரு குறுஞ்செய்தியையும் இது விஷயமா அமைச்சிருக்கிறாரு தந்தையே. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த சாய் சில்க்ஸ் ஓனரான ராஜி வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்க விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரோட கையாலேயே இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வருத்தக்கூடிய செய்தியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தோட கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் உமனாக இன்னைக்கு ஜெயிச்சு நிறைய அவார்டுகளையும் விருதுகளையும் வாங்கி கூச்சிருக்கிறாங்க நம்ம சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜி. அது மட்டும் கிடையாது, நிறைய சின்னத்திலே செலிபிரிட்டிஸ் கூட நெருங்கிய உறவுலையும் இருக்கிறாங்க. முக்கியமாக உமாரியாஸ் மேம். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் லீடு ஆக்டர் பண்ணிகிட்டு இருக்க மீனா, அந்த மாதிரி நிறைய பேர் கூட அவங்க நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பையன் வந்து ரஷ்யாவில் வந்து மெடிசன் படிச்சுட்டு வராரு, இன்னொரு பையன் வந்து இங்கே வந்து சென்னையில் பிடிஎஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனுக்கு தான் அந்த மெசேஜை தந்தை வந்து அமைச்சிருக்காராம். நானும் அம்மாவும் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டோம், உனக்கு சாப்பாடு இருக்குது, நீ வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிஷியான மெசேஜை அமைச்சிருக்காங்க. அதை பார்த்து பதறி போய் தான் மகன் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா வந்து கிட்டத்தட்ட வந்து பேசியே ரொம்ப நாள் ஆகுது. தன்னுடைய கணவர், அதாவது ராஜியோட கணவரான சுப்பிரமணியன் கிட்டத்தட்ட 52 வயது மதிக்கத்தக்கவர். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவியான நம்ம ராஜி 2 பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு செட் ஆகுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற கணவராக நம்ம ராஜியோட கணவர் இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து இந்த மாதிரி இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் பறிக்கிற முயற்சிகளையும் ராஜிக்கிட்ட ஈடுபட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இதை தவிர்க்க முயன்ற ராஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை தவறாக புரிஞ்சுக்கிட்ட கணவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த அபரிவிதமான வளர்ச்சி மற்றும் இந்த சாம்ராஜ்யத்தை அவரால் பொறுத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து ராஜிக்கு ஃபோன் கால் பண்ணி, நான் திருந்திட்டேன், நான் மறுபடியும் கூடயே வந்து சேர்ந்துறேன், தயவுசெய்து ப்ளீஸ் என்னை ஒரு தடவை மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அவங்களுக்கு ஃபோன் கால் மெசேஜும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது வரைக்கும் தன்னுடைய அக்கா வீடான மதுரையில் தான் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி ராஜியை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க அவங்க வந்து ஒரு கட்டத்தில் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சமநிலையை கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து 2 பேருமே சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருக்கிறாங்க. தனக்காக இல்லைனாலும் தன்னுடைய குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்த ராஜி ஓகே பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நிறைய கடன்களை ராஜி வாங்கினதா சொல்லப்பட்டிருக்கு. கணவர் என்னைக்கு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தாரோ அந்த 10 நாட்களுமே சண்டைகளாக தான் இருந்திருக்கு. நீ ஏன் இவங்கக்கிட்ட பேசுகிற, நீ ஏன் அவங்கக்கிட்ட பேசுகிற, இது எதுக்கு இவ்வளோ கடன், இவன் யார் அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ராஜிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மறுபடியும் மனைவி கிட்ட கடன் கேட்குற அந்த இதுக்கு காசு வேணும்,
வேணும், அதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற விஷயங்களும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இத தாங்கிக்க முடியாம பிசினஸ் டென்ஷனையும் ஹேண்டில் பண்ண முடியாம ராஜி ஒரு ஒரு நிமிஷம் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. அதனால கோவப்பட்டு கணவர் வந்து வீட்ட விட்டு வெளியில போயிருக்காரு. ஆனா வெளியில போனவரு இந்த மாதிரி ஒரு அரிவாளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அரிவாளால தான் கிட்டத்தட்ட சரமாரியா ராஜிய பல இடத்துல தாக்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவும் கொடூரமான நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2வது பையன் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதவு திறந்து கிடந்திருக்கு. அப்பாவும் ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரு. ஒரு பக்கம் அம்மாவும் இந்த மாரி கொடூரமான சூழ்நிலையில இருந்திருக்காங்க. இத பார்க்கும்போது யாராவது 3வது நபரோட தலையீடு இதுல இருந்திருக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த கோணத்திலயும் இன்னைக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மேபி இந்த கொலைக்கு வந்து கணவர் தான் காரணமா? இல்ல 3வது நபர் காரணமா? அப்படிங்கிற 2 கோணத்திலயுமே இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இன்னைக்கு தன்னுடைய 2 பசங்களையும் மெடிசின் படிக்க வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் கால் தடம் படிச்சுட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பிசினஸ் விமனுக்கு நேர்ந்த இந்த சோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு சாதிக்கணும்னு துடிக்கிற நிறைய பெண்களுக்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த லைனுக்கு நம்ம போகணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தையும் இன்னைக்கு இருக்கிற நிறைய மகளிருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சாய் சில்க்ஸ் ராஜியை பிடிக்குமா? நீங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இது ஒரு புறம் இருக்க, அறந்தாங்கி நிஷாவ ரொம்பவும் ஆபாசமான வார்த்தைகளால பேசின தர்பூசணி திவாகர், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லப்படுற திவாகர் வந்து இப்போ வந்து சமீப காலமா ஒரு பதிவை குடுத்திருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் கடந்து ரொம்பவும் வக்ர புத்தியோட பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிஷா உங்கள சேனல் விலைக்கு வாங்கிட்டாங்களா? நீங்க இந்த மாரி விலை போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்ககிட்டயாவது கொஞ்சமாவது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா கண்டிப்பா அது உங்க மனசுல வத்தி போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல எவ்ளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நான் ஒரு ஆளா நின்னு அத எதிர்கொள்ள தயாராயிட்டேன். எவனுமே எனக்கு தேவையில்ல. நான் ஒரு காட்டு யானைக்கு சமம் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள இன்னைக்கு திவாகர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த பக்கம் சேனல் சைட்லருந்து எந்த எஃபெக்டிவான ஒரு வேலைப்பாடுகளும் செய்யப்படல. அது பக்கம் ஒரு பக்கம் அறந்தாங்கி நிஷாவ இன்னொரு பக்கம் வந்து திவாகர் வந்து ரொம்பவும் ஆபாசமான வார்த்தைகளால பேசிட்டு இருக்காரு. சேனலுக்கு விலை போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்டுமே சேனலோட கைப்பாவைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு வராரு. அவருடைய பேச்சுக்கு ஒரு முடிவில்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் அது மட்டும் இல்லாம யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வந்து அவரை இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேர்ல அவருக்கு ஹைப் கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நீங்க படத்துல நடிப்பீங்களா, உங்களோட டிக்கெட்ஸ் எந்த அளவுக்கு சோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் உசுப்பேத்திட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு திவாகரோட இந்த மொத்த பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா யூடியூப் இன்டர்வியூவர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு CWC சீசன் 7 பிடிக்கும்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.